வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 4th சம் நம்ம பார்க்க போகிறோம். வென் த பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ பி அண்ட் சி மூணு இன்டிஜர்ஸ் எடுக்கிறோம் ஆர் டிவைடட் பை 13 மூணையுமே 13ஆல் டிவைட் பண்ணுறோம். த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் ஆர் 9, 7 and 10. ரெஸ்பெக்டிவ்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு ரிமைண்டர், செகண்டுக்கு செகண்ட் ரிமைண்டர், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஷோ தட் a plus b plus c is divisible by 13. ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியானது. என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, ஏவை 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 9. ஸோ அதை தான் எழுதுகிறோம். இஃப் ஏ டிவைடட் பை 13 கமா ரிமைண்டர் ஈக்குவல் டு 9. இதே மாதிரி எல்லாத்துலேயும் எழுதிடலாம். இஃப் பி டிவைடட் பை 13ஆலேயே தான் பண்ணுறோம், ரிமைண்டர் ஈக்குவல் டு 7. அதே மாதிரி இஃப் சி டிவைடட் பை 13ஆல் தான் டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. தேர்ஃபோர் யூக்ளிட்ஸ் லெம்மா நம்ம போயிடலாம். பை இந்த ரிமைண்டர் கோஷன்ட்டுன்னு வந்ததுனாலே நம்ம இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாக்கு தான் போகணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும்? ஏங்கிறதுக்கு பதிலாக ஏ என்ன இருக்குது? ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு ஏவே தான். ஏ ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணுறோம்? 13ஆல் டிவைட் பண்ணுறோம். கோஷன் தெரியாது. ப்ளஸ் ஆறுங்கிறது என்ன? 9. இதில் 3 வேல்யூ இருக்குது. ஏக்கு பதிலாக ஏ போடணும், பி போடணும், சி போடணுங்கிறதுனால இந்த கியூவை அதே மாதிரி Q1, Q2, Q3ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சிமிலர்லி எப்படின்னு போட்டுடலாம். சிமிலர்லினா ஒரே மாதிரி வரும். அடுத்தது பி ஈக்குவல் டுன்னு போடும்போது 13th டேபிளே தான், Q மட்டும் மாறும், ப்ளஸ் ஆர் ரேடியஸ் மாறுது 7. அண்ட் அடுத்து சி ஈக்குவல் டு எழுதுகிறோம். 13ஆல் தான் பண்ணுறோம். கோஷன் Q3ன்னு எடுத்துக்கிறோம். ரிமைண்டர் என்ன இருக்குது? 10ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே. டிவிசிபிள் பை 13 13 இன்ட்டு சம்திங்னு கொண்டு வந்தால் போதும். ஸோ தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13 Q1 ப்ளஸ் 9. இல்லை, ஏனுடைய வேல்யூ ப்ளஸ் பினுடைய வேல்யூ 13 Q2 ப்ளஸ் 7 ப்ளஸ் சினுடைய வேல்யூ 13 Q3 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே இந்த 13 Q1 ப்ளஸ் 13 Q2 ப்ளஸ் 13 Q3ன்னு வருது. மற்ற நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணும்போது 9 + 7 16, 16 + 10 is 27, 6. எல்லாமே 13th டேபிளில் வரும்போது அதை வெளியில் எடுத்துட்டா Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் 2ன்னு வந்துடும். 13th டேபிள் இது 2 டைம்ஸ்னு வந்துடும். அப்போ 13 இன்ட்டு சம்திங்னு வந்துருச்சா? இதை 13 இன்ட்டு எம்னு போட்டுக்கலாமா? இதைத்தான் நம்ம போன சம்லேயும் பார்த்தோம். நம்ம லாஸ்ட் சம் நம்ம இதில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லையே நம்ம போட்டிருக்கோம். 3rd சம்மில் அதே மாதிரி தான் வரும். இதுலேயும் அதே மாதிரி தான். 13ஆல் டிவிசிபிள்னா 13 இன்ட்டு ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே எம்னு வச்சுக்கிறோம். ஸோ எம் ஈக்குவல் டு ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 13 இன்ட்டு சம்திங்னு வரும்போது இட் இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு முடிச்சுக்கிறோம். ஓகேவா? இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஷோ தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவிசிபிள் பை 13. தேர்ஃபோர் நமக்கு கிடச்சிருச்சு. 13th டேபிள்ங்கிறதுனால 13 இன்ட்டுன்னு வந்ததுனால இது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 13. ஓகே.